ஹாய் வாரியர்ஸ். நான் ஒரு டாக்டர் இல்லை, ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டயக்னோசிஸ் சொல்ல போகிறேன். மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற ரொம்ப பெரிய டிசீஸ் எது தெரியுமா? அது பிபி இல்லை, சுகர் இல்லை, ஏன் ஹார்ட் ப்ராப்ளம் கூட இல்லை, தூங்காமல் இருக்கிறது. ஸ்லீப் டிப்ரிவேஷன் இஸ் த டேஞ்சரஸ் டிசீஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் பீப்புள். நம்ம வீட்டிலலாம் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, தூங்குறது டைம் வேஸ்ட்டு, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும், தூங்கி டைம் வேஸ்ட் பண்ணாத, 4 மணி நேரம் தூக்கம் போதும். இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாமே நம்மளோட டிசிப்ளினை நோக்கி நம்மளை நகர்த்துறது இல்லைங்க. தட் இஸ் செல்ஃப் சூசைட். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான் சக்சஸ்க்கான பேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு நாள் ஒரு சில நாட்கள் தூங்காம இருந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மிடில் கிளாஸ்ல வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நாம அடிக்கடி தூக்கத்தை தொலைச்சு உடல்நிலையவும் தொலைச்சு பணம் பொருள் சேர்க்கறதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ஸ்லீப் இஸ் நாட் டவர்ட்ஸ் growth. நம்ம பாடி சிக்னல் கொடுக்குங்க, தூங்குங்க, சரியான டைமுக்கு தூங்குங்க அப்படின்னு. நாம ஸ்லீப் இக்னோர் பண்ற ஒரு நாளுமே நமக்கே தெரியாம சைலண்டா பாடி நம்மள சூசைட் நோக்கி நகர்த்திட்டு இருக்கு. ஹார்ட் ஒர்க் விதவுட் ஸ்லீப் இஸ் பனிஷ்மெண்ட், நாட் செல்ஃப் டிசிப்ளின். தாமஸ் எடிசன் சொன்னாரு, ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிடேஷன். நாம நிறைய பேர் மெடிடேஷன் பண்ண டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். நாம தூங்குறதே நல்ல ஒரு மெடிடேஷன் தாங்க. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாரோட லைஃபையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல்ல ஸ்லீப் சைக்கிள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க பிசினஸோ அவங்க செய்யற விஷயங்களோ த கிரேட்டஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு உழைக்கிறாங்களோ அதற்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட தூக்கத்துக்கு கொடுப்பாங்க. இப்ப நாம கிரேட் பீப்புள் ஆகணும், சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா கிரேட் பீப்புள் செய்யற ஹேபிட்ஸ், ஸ்லீப் ஹைஜீனை நாம இக்னோர் பண்ணா எப்படிங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்? நீங்க ஒரு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போறப்ப டாக்டர்ஸ் 3 வேளை டேப்லெட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்றாங்க இல்லைங்களா? டாக்டர் ஃபீஸ். அது மாதிரி நீங்க தூங்கும் போது என்ன நடக்குது? நீங்க தூங்கும் போது உங்க பிரெயின் ஆஃப்ல இருக்கு. பிரெயின் ஆஃப் ஆகிறதுனால இந்த 3 விஷயம் நடக்குது. தூக்கத்துக்கு இந்த மெட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. தூங்குறப்ப மெமரிஸ் அரேஞ்ச் ஆகுது, எமோஷனல் வூண்ட்ஸ் ஹீல் ஆகுது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஷார்ப் ஆகுது. ஸோ ஸ்லீப் ஈக்குவல்ஸ் மெட் ஃபார்முலா. ஸ்லீப் அப்படிங்கிறது உங்க தூக்கத்துக்கு உங்க உடலுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். உங்க உடல், உங்க பிரெயின் அண்ட் மைண்ட் ஒரு ரிப்பேர் ஷாப்ல இருக்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் உங்களுடைய மைண்ட் அண்ட் பிரெயினையுமே ஃப்ரெஷ்ஷா திரும்ப புதுப்பிச்ச மாதிரி கொடுக்கறது தாங்க தூக்கம். ஸ்லீப் டஸ் நாட் வேஸ்ட் டைம், இட் ரிஸ்டோர்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். சின்ன விஷயத்துக்கும் நீங்க ஷார்ட் டெம்பர் ஆகிற மாதிரி அடிக்கடி உங்களுக்கு கோபம் வருதா? பையனோட கேரக்டர் எப்படின்னு கேக்குறாரு. அதான் கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் தான் பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்கு படக்குன்னு வரும். ப்ராப்ளம் உங்க கேரக்டர்ல இல்லைங்க. உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க கிட்ஸ் கிட்டயோ உங்க ஃபேமிலிலயோ உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதுன்னா செக் பண்ணுங்க, நீங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு. மோஸ்ட் ஆங்கர் இஸ் ஜஸ்ட் எக்ஸர்ஷன் ஆஃப் யுவர் பாடி சீக்கிங் ஃபார் மர்சி. மிடில் கிளாஸ்ல 40ஸ்க்கு மேல ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என் பாடி கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. உங்க பாடி கோஆபரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க அதற்கு சரியான ரெஸ்ட் உங்களோட யூத்ஹுட்ல இருந்தே கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உங்க பாடி உங்களை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்குது. உங்க பாடி உங்களை ரிவெஞ்ச் எடுக்காம இருக்கணும் அப்படின்னா இன்னையில இருந்து முடிவு பண்ணுங்க, வாரியர்ஸ், 8 hours of sleep. 8 hours of sleep is the restoration of your body to live long. சில பேர் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவாங்க, எனக்கு 4-5 மணி நேரம் தூக்கம் போதும் அப்படின்னு. சிங்கம் கூட வேட்டையாடினதுக்கு அப்புறம் அயர்ந்து தூங்குமாம். ஆனா மெஷினுக்கு தாங்க ரெஸ்ட் தேவையில்ல, மனுஷனுக்கு நிச்சயமா 8 மணி நேரம் தூக்கம் தேவை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தூக்கத்தை குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆயுள் நாட்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறதா இருக்கும். ஒரு பக்கம் தூக்கத்தை தொலைச்சிட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற மிடில் கிளாஸ்க்கு மத்தியில இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. இப்படி ரொம்ப நேரம் தூங்குறது அவங்களோட லேசினஸ் இல்லைங்க, அதற்கு பெயர்
வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கான பயம், அந்த anxiety தான் அவங்கள ரொம்ப நேரம் தூங்க வைக்குது. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்படி ரொம்ப நேரம் தூங்குறது சேஃப் ஜோன் இல்லைங்க. ஓவர் ஸ்லீப்பிங் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் ரெமெடி ஃபார் anxiety. வரியர்ஸ், டேல நீங்க ஃபீல் பண்ண எல்லா எமோஷன்ஸும் நைட்ல ரீப்ளே ஆகும். இப்படி நைட்ல ரீப்ளே ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னாக்க, நீங்க லேட் நைட் வரைக்கும் மொபைலோட லைட்டை உங்க கண்ணில் காமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது உங்களுக்கு உங்க பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், இது இன்னும் டே தான், இது இன்னும் நைட் ஆகல அப்படிங்கிறது. அந்த மாதிரியான சிக்னல்ஸ் உங்க பிரெயினுக்கு நைட் ஆகியும் உங்க மொபைல் லைட் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் லேட் நைட் தூங்குறீங்க. வெரி லேட் மார்னிங் மொமெண்டமை நீங்க மிஸ் பண்ணிட்டு 9 o'clock 10 o'clock வரைக்கும் மிடில் கிளாஸ்ல ஒரு சிலர் தூங்குறாங்க. நீங்க டெய்லி ரொம்ப லேட்டா தூங்குறீங்களா? அது நீங்க எடுத்த டிசிஷனே இல்லைங்க, உங்க போனோட டிசிஷன். போன் பிரெயினுக்கு கொடுத்த சிக்னல் இன்னும் டே தான் அப்படிங்கறதுனால உங்களோட மெலட்டோனின் பாடியில சுரக்க ஆரம்பிக்கல, அதனால உங்களுக்கு சரியா தூக்கம் வரல. ஸோ பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு டெம்பிள் மாதிரி. கோயிலுக்குள்ள நீங்க எப்படி சைலண்டா நிசப்தமா மெயின்டைன் பண்றீங்களோ அது மாதிரி நோ டிவி, நோ போன், சைலன்ஸ் இன் த பெட்ரூம் பிரிங்ஸ் யூ glorious sleep to make your life successful. வாரியர்ஸ், எப்படி ரொம்ப நேரம் தூங்குறது சரியில்லையோ அது மாதிரி தூங்காம இருக்கிறதும் சரியில்லை. அப்ப சரியான ஸ்லீப் ஹேபிட்ஸ் தான் என்ன அப்படின்னா, பில்ட் யுவர் ஸ்லீப் ஹைஜீன். இந்த 3 ஸ்லீப் ரீசெட் ஃபார்முலாவை உங்க லைஃப்ல இன்னையிலிருந்து அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா 1, செட் யுவர் பயாலஜிக்கல் கிளாக். நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்ம பாடிக்குன்னே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குங்க. அந்த கிளாக் நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன செய்யறீங்களோ அது பாட்டுக்கால டிக் டிக் டிக்னு ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் ரெகுலரா சேம் டைம் டு பெட் சேம் டைம் டு வேக் அப் அப்படின்னு உங்க பயாலஜிக்கல் கிளாக்குக்கு ஸ்லீப் ஸ்டார்ட் ஜோனும் ஸ்லீப் க்ளோஸ் ஜோனையும் செட் பண்ணுங்க. சேம் டைம் டு பெட் சேம் டைம் டு வேக் அப். வீக்கெண்ட்னா எக்ஸ்கியூஸ் இல்லைங்க, பிகாஸ் ரிதம் ஹீல்ஸ் ஃபாஸ்டர் தன் மெடிசன். ஸோ செட் யுவர் பயாலஜிக்கல் கிளாக். ஸ்டெப் 2, ஸ்லீப் ஹைஜீன். பெட்ரூம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப்கான இடம். அங்க உட்காந்து நீங்க கேம்ஸ் விளையாடுறதோ, மொபைல் ஸ்க்ரோல் பண்றதோ, இல்ல டிவி பார்க்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை தவிருங்க. ஸ்லீப் சோன் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரூம். ஸோ பெட் ஈக்குவல்ஸ் ஸ்லீப். ஸ்டெப் 3, மைண்ட் ஷட் டவுன் ரிச்சுவல். இப்ப நாம தூங்கும் போது பெட்ல படுத்ததுக்கு அப்புறமே நம்ம மைண்ட் ஆக்டிவா எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப நாம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம மைண்ட ஆஃப் பண்றதுக்கான ஒரு சில ரிச்சுவல் செய்யணும். ரிச்சுவல் 1, நீங்க அடுத்த நாள் என்ன வேலை செய்யணுமோ அதை எழுதிருங்க. எழுதிட்டீங்கன்னாவே மைண்ட்ல இருந்து அது பேப்பருக்கு வந்துருது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க அவசரமா என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிற டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, பதட்டமா அந்த நாளை தொடங்க வேண்டியதில்லை. ஸ்டெப் 2, அன்னைக்கு நடந்த விஷயங்கள் நினைச்சு நன்றி சொல்றதா இருக்கட்டும், இல்ல உங்களை யாரு கோவப்படுத்துனாங்களோ அவங்கள மன்னிக்கிறதா இருக்கட்டும், அதற்கான ஒரு லைனை எழுதுங்க. ஸோ அதுவுமே உங்க மைண்ட்ல இருந்து பேப்பருக்கு வந்துடும். ஸ்டெப் 3, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ, காலையில எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணீங்கன்னாவே மைண்ட் வில் கம் டு த க்ளோசிங் ஜோன். யூ ஆர் ரெடி டு ஸ்லீப். வாரியர்ஸ், இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? நான் என் ஸ்லீப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், இனிமேல் நான் ஸ்லீப்பை டிப்ரைவ் பண்ண மாட்டேன், சேம் டைம்க்கு பெட் போவேன், சேம் டைம்க்கு எந்திரிப்பேன். இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்றதுல உங்களுக்கு சொல்லுங்க. ஐ ரெஸ்பெக்ட் மை ஸ்லீப் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐகான். நீங்க நல்லா தூங்குனா உங்க வாய்ஸ் எப்படி அத்தாரிட்டேட்டிவா மாறும் அப்படின்னு நாளைய வீடியோல பார்ப்போம். Until then, signing off, your Francis. See you. Bye-bye.